மஞ்சுமல் பாய்ஸ். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி எங்க திரும்பினாலும் இப்போ இந்த படத்தோட நேம் தான் கார்ல விழுந்துகிட்டே இருக்கு. இந்த படம் இவ்வளோ பேசப்படுறதுக்கு காரணம் என்ன? ஒரு படம் மக்கள் மத்தியில பேசப்படுறதுக்கு காரணம் படத்தோட மேக்கிங், அப்புறம் படத்தோட கதை, மக்களை இது எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற விஷயம். இது எல்லாம் தான் ஒரு படத்தோட வெற்றிக்கு முக்கியம். இந்த விஷயம் எல்லாமே இந்த படத்துல 200% இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்த படம். இந்த படம் பத்தி 2 வீக்ஸாவே எல்லா ரிவ்யூவர்ஸும் அண்ட் எல்லா யூடியூபர்ஸும் நிறையவே பேசிட்டு இருக்காங்க. நானும் இப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த படத்தை நான் பார்த்த விதத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வெல்கம் டு சோழன் எக்ஸ்பிரஸ். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரியல் இன்சிடென்ட்டோட உண்மைத்தன்மை கொஞ்சம் கூட மாறாம இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த மஞ்சுமல் பாய்ஸோட டீம். உலக நாயகனை விட்டுட்டு இந்த படத்தை நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. கமலஹாசனோட குணால இருந்து தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகிற இந்த படம் கமலோட சித்தாந்தங்களை வச்சே உருவாக்கப்பட்டிருக்கு. உலகநாயனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படின்ற கமலஹாசன் 34 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குணா படத்தை எப்படி முடிக்கிறாருன்னா, புண்ணியும் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே அப்படின்ற அபிராமி அந்தாதியோட இந்த படத்தை முடிக்காரு கமலஹாசன். அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட ஹீரோவும் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் தான். அவரும் அதே கடவுள் சக்தியால் மீட்கப்படுறான். இந்த படத்தில் சுபாஷ் ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பான், கடவுள்னா என்ன அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிற பதில் இருளை கிழிச்சிட்டு மேலேருந்து வரக்கூடிய ஒரு ஒளின்னு. அது உண்மைன்னு குணா கேவ்ல இருந்து சுபாஷ் மீட்கப்படுறப்ப தான் அவனுக்கே தெரியும். அன்பே சிவ மூவியில் உலகநாயகன் ஒரு நல்ல டயலாக் ஒன்று எழுதியிருப்பார். இப்படி பொழைச்சு வந்தவங்கள கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க சாமி. இப்போ நீங்கள் கடவுள். ஆமா, நீங்களும் தான். நானா? இந்த டைலாக்கு ஏற்ற மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் படத்துலையும் சுபாஷ் அந்த குகையை விட்டு வெளியே வர்றப்ப ஒரு பெண்மணி அவனோட காலை தொட்டு கும்பிடுவாங்க. அவரோட குழந்தையும் தொட்டு கும்பிட சொல்லுவாங்க. அப்புறம் இந்த படத்துல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சாங் வரும். இது லவ் சாங் தான் சொல்லுவீங்க, ஆனா இந்த படத்துக்கு அப்புறம் அது ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கா தான் இருக்கும்னு நான் சொல்றேன். சினிமா ஹேஸ் நோ லாங்குவேஜ். இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தியேட்டர்ல ஆடியன்ஸ் எல்லாருமே தமிழ், ஆனா ஆடியோ மலையாளமா இருந்துச்சு. நான் பாக்குறப்போ இந்த மூவி தமிழ்ல 15 கோடி கலெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மாலிவுட் மூவி. சினிமாக்கு இருக்கிற தமிழ், தெலுங்கு, மலையாளம் தான். சினிமாவுக்கு ஒரே லாங்குவேஜ் தான், சினிமா தான்.